வணக்கம். ஜெம் தொலைக்காட்சி சார்பில் அனைவருக்கும் 78வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மக்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளது. ஜனாதிபதி திரௌபதி முர்மு உரை. நாட்டின் 78வது சுதந்திர தினம். டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடி ஏற்றி வைத்தார் பிரதமர் மோடி. சுதந்திர தின விழா கொண்டாட்டம். சென்னை செங்கோட்டையில் இன்று தேசிய கொடி ஏற்றுகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். SSLV D3 ராக்கெட் கவுண்டன் இன்று தொடக்கம். இஸ்ரோ அறிவிப்பு. தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் பதவியில் இருந்து குஷ்பு திடீர் ராஜினாமா. தமிழ்நாட்டில் 14 மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மக்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளது என்று ஜனாதிபதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். சுதந்திர தினத்தையொட்டி நாட்டு மக்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், நாட்டு மக்கள் அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள் என்றும் நாட்டின் ஒவ்வொரு பகுதியிலும் இந்தியாவின் மூவர்ண கொடி பட்டொலி வீசி பறக்கிறது என்றார். சுதந்திர போராட்டத்தில் பழங்குடியினரின் பங்கு அளப்பரியது என்ற அவர், வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மக்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக தெரிவித்தார். நாட்டின் 78வது சுதந்திர தினத்தையொட்டி டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் மோடி இன்று தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். நாட்டின் 78வது சுதந்திர தின விழா இன்று கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. தலைநகர் டெல்லியில் தேசிய கொடி ஏற்றி வைக்க செங்கோட்டைக்கு வந்த பிரதமர் மோடியை பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங், இணை அமைச்சர் சஞ்சய் சேத் ஆகியோர் வரவேற்பு அளித்தனர். அங்கு முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட பிரதமர் மோடி 11வது முறையாக மூவர்ண கொடியை ஏற்றி வைத்தார். அதைத் தொடர்ந்து நாட்டு மக்களுக்கு அவர் சுதந்திர தின உரையாற்றினார். விழாவில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனர். சுதந்திர தின விழாவையொட்டி டெல்லியில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. டெல்லி முழுவதும் 10,000 போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். சுதந்திர தின விழாவையொட்டி சென்னை கோட்டையில் இன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தேசிய கொடி ஏற்றுகிறார். சென்னை கோட்டையில் இன்று சுதந்திர தின விழா கொண்டாடப்படுகிறது. கோட்டைக்கு வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை தலைமை செயலர் சிவ்தாஸ் மீனா வரவேற்கிறார். முதலமைச்சருக்கு முப்படை அதிகாரிகள் டிஜிபி சங்கர் ஜிவால், சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபி டேவிட்சன் தேவாசிர்வாதம், சென்னை காவல் ஆணையர் அருண் ஆகியோரை தலைமை செயலர் சிவ்தாஸ் மீனா அறிமுகம் செய்து வைப்பார். பின்னர் காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஏற்றுக்கொள்வார். பின்னர் கோட்டை கொத்தளத்தின் மேல் உள்ள கொடியேற்றும் இடத்துக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்துகிறார். தொடர்ந்து தமிழக மக்களுக்கு சுதந்திர தின உரை நிகழ்த்த உள்ளார். SSLV D3 ராக்கெட்டின் கவுண்டன் இன்று தொடங்குகிறது என்று இஸ்ரோ அறிவித்துள்ளது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ புவி கண்காணிப்பு செயல்பாடுகளுக்காக 175.5 கிலோ எடை கொண்ட அதிநவீன EOS-08 என்னும் செயற்கைக்கோளை வடிவமைத்துள்ளது. இந்த செயற்கைக்கோள் சிறிரக SSLV D3 ராக்கெட் விண்வெளி ஆய்வு மையத்தில் உள்ள முதலாவது ஏவுதளத்தில் இருந்து நாளை காலை 9:17 மணிக்கு விண்ணில் ஏவப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த செயற்கைக்கோள் பேரிடர் கண்காணிப்பு, சுற்றுச்சூழல், தீ கண்டறிதல் உள்ளிட்ட பயன்பாடுகளுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ராக்கெட்டை விண்ணில் ஏவுவதற்கு முன்பாக இறுதிக்கட்ட பணியான கவுண்டன் இன்று தொடங்குகிறது என்று இஸ்ரோ அறிவித்துள்ளது. இந்தியாவின் 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு மூவர்ண விளக்குகளின் அலங்கரிப்பில் சென்னை விமான நிலையம் ஜொலிக்கின்றது. 8வது சுதந்திர தினம் கொண்டாடப்படும் நிலையில் சென்னை விமான நிலையம் முழுவதும் மூவர்ண வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு பிரம்மாண்டமாக காட்சியளிக்கிறது. விமான நிலையத்திற்கு வரும் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் இரவில் வண்ண விளக்குகளை பார்த்து ரசித்தும் புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டும் செல்கின்றனர். இலவச வீடு கட்டும் திட்டத்தினை முதலில் கொண்டு வந்ததே மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி தான் என்று கோலியனூரில் அமைச்சர் பொன்முடி தெரிவித்தார். விழுப்புரம் அடுத்த கோலியனூர் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வீடு கட்டுவதற்காக 266 பயனாளிகளுக்கு ஆணை வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன், மாவட்ட ஆட்சியர் பழனி ஆகியோர் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு ஆணைகளை வழங்கினர். அப்போது மேடையில் பேசிய உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, இலவச வீடு கட்டும் திட்டத்தினை முதலில் கொண்டு வந்தவர் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதிதான் என்றும், கூரை வீடு இல்லாதவர்களுக்கு இல்லம் வழங்க நடவடிக்கை எடுத்தவர் கருணாநிதி என்பதால்
அவர் வழியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செயல்பட்டு வருவதாகவும் அமைச்சர் பொன்முடி தெரிவித்தார். இதில் திமுக நிர்வாகிகள், உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஸ்ரீவைகுண்டத்தில் கூட்டுறவு பணியாளர் தீப்பிடித்து எரிந்த சம்பவம் குறித்து மாவட்ட இணை பதிவாளர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். தூத்துக்குடி மாவட்டத்தில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு அனைத்து பணியாளர் சிக்கன நாணய சங்கத்தின் செயலாளராக பணியாற்றி வந்த ஸ்ரீதரன் என்பவர் வங்கியில் உள்ள பேட்டரி வெடித்ததில் உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். அப்போது ஒரு பாட்டிலில் பெட்ரோலும் அதன் அருகே தீப்பெட்டியும் கைப்பற்றினர். மேலும் வங்கிக்கு அதிகாரிகள் ஆடிட்டிங் செய்ய வருகை தர உள்ள நிலையில் வங்கியில் இருந்த ஆவணங்கள் அனைத்தும் தீயில் எரிந்து சேதமடைந்தது என்றும் கண்டுபிடித்தனர். இந்நிலையில் தீ விபத்தில் சங்கத்தின் செயலாளர் ஸ்ரீதரன் உயிரிழந்தாரா அல்லது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துக் கொண்டு தற்கொலை செய்து கொண்டாரா என்று கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே மாவட்ட இணை பதிவாளர் முரளி கண்ணன் வங்கியில் ஆய்வு செய்தார். அப்போது சில முக்கிய ஆவணங்கள் முழுமையாக கிடைத்துள்ளதாகவும், தங்க நகைகளை ஆய்வு செய்து வருவதாகவும், சிசிடிவி காட்சிகள் கிடைத்தால் அதையும் ஆய்வு செய்ய போவதாகவும் தெரிவித்தார். மேலும் முழுமையான ஆய்விற்கு பின்னரே ஸ்ரீதரன் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது வேறேதேனும் காரணம் என தெரியவரும் என்று இணை பதிவாளர் முரளி கண்ணன் தெரிவித்துள்ளார். சென்னை உள்ளகரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் 82 வயதுடைய சித்ரா என்கிற மூதாட்டிக்கு மருத்துவர்கள் வெற்றிகரமாக இடுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்து சாதனை படைத்துள்ளனர். கடந்த 6 மாதங்களாக இடுப்பு பகுதி எலும்பு தேய்மான காரணமாக தொடைப்பகுதி வலுவிழந்து நடப்பதற்கு கடினமான நிலையில் சென்னை உள்ளாகரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் 82 வயதுடைய சித்ரா என்கின்ற மூதாட்டி சிகிச்சைக்காக வந்தார். அவரை பரிசோதித்த மருத்துவர் சிவக்குமார் அறுவை சிகிச்சை செய்ய முடிவு செய்தார். இதனையடுத்து 4 மணி நேரம் நடைபெற்ற அறுவை சிகிச்சைக்கு பிறகு மூதாட்டி உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றத்தை அடைந்து வருகிறார். இது தொடர்பாக மருத்துவர் சிவக்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மூதாட்டிக்கு இடுப்பு பகுதியில் உள்ள எலும்புகள் முழுவதுமாக அகற்றப்பட்டு புதிதாக செயற்கை எலும்புகள் பொருத்தப்பட்டுள்ளன என்றும், புதிய எலும்புகள் அவர் மீண்டும் இயல்பான வாழ்க்கையை மேற்கொள்ள வசதியாகவும் நீண்ட காலம் செயல்படக்கூடியதாகவும் இருக்கும் என்றும் தெரிவித்தார். இது கப் அதில் இருக்கக்கூடிய அந்த லைனர், பாலி லைனர் இதுதான். ஸோ உள்ள ஃபீமர் தைபோனில் வச்ச ஸ்டெம் அதுதான். அதில் இருக்கக்கூடிய ஹெட் போர்ஷன் அப்படிங்கிறது இதுதான். ஸோ இது அன்சிமெண்டட் ஸ்டெம் அப்படின்னு சொல்லுவோம். சிமெண்ட்டுங்கிற க்ளூ யூஸ் பண்ணாமல் ஃபிக்ஸ் பண்ண ஸ்டெம். அதனால இது அன்சிமெண்டட் ஸ்டெம் அண்ட் அன்சிமெண்டட் கப்பு. ஸோ இந்த கப்பு ப்ரெஸ் ஃபிட்டில் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதே சமயம் ஸ்க்ரூவும் யூஸ் பண்ணி, இந்த மாதிரி சின்ன ஸ்க்ரூ யூஸ் பண்ணி அடிஷ்னல் ஸ்டெபிலிட்டிக்காக ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ அம்மாவுக்கு அப்போயே 71 வயசாகிடுச்சு. ஸோ போன் குவாலிட்டி ஆஸ்டியோபோரோசிஸ் இருந்தது. அதனால இந்த ஸ்க்ரூ யூஸ் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணோம். திருக்கழுக்குன்றம் அருகே இருளர் பழங்குடியின மாணவர்களுக்கு பல்வேறு சேவைகளை செய்து வரும் அரசு ஆரம்ப பள்ளி தலைமை ஆசிரியரை பொதுமக்கள் பாராட்டி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்குழக்குன்றம் அடுத்த புலிக்குன்றம் ஆதி திராவிடர் நல ஆரம்ப பள்ளியில் ரூபாய் 1,30,00,000 மதிப்பீட்டில் புதிய பள்ளி கட்டிடத்தை திறந்து வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் திருப்போரூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி மற்றும் திருக்குழக்குன்றம் ஒன்றிய பெருந்தலைவர் அரசு ஆகியோர் கலந்து கொண்டு கட்டிடத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். அப்போது வசதி இல்லாத இருளர் பழங்குடியின மாணவர்களுக்கு தனது சொந்த செலவில் பல்வேறு சேவைகளை செய்து வரும் தலைமை ஆசிரியருக்கு சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி சால்வை அணிவித்து கௌரவித்தார். அதன் பின்னர் விழாவில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. தமிழ்நாடு பேட்மிண்டன் அசோசியேஷன் சார்பில் கோவையில் மாநில அளவிலான இறகுப்பந்து போட்டி நடைபெற்றது. தமிழ்நாடு பேட்மிண்டன் அசோசியேஷன் சார்பில் 19 வயதுக்கு உட்பட்ட மாநில அளவிலான இறகுப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டி கோவை சிட்ரா பகுதியில் உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. 14ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை 4 நாட்கள் நடைபெறும் போட்டியில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வீரர் வீராங்கனைகள் என 400க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். இறகுப்பந்து போட்டியில் இரட்டையர் ஆண்கள் பிரிவினர், இரட்டையர் பெண்கள் பிரிவினர் உள்ளிட்ட 5 பிரிவினர் கலந்து கொண்டனர். இதில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு பதக்கங்கள் வழங்கப்படுவதோடு தேசிய மற்றும் சர்வதேச அளவில் நடைபெற உள்ள இறகுப்பந்து போட்டியில் பங்கேற்பார்கள் என தமிழக பேட்மிண்டன் சங்க செயலாளர் அருணாச்சலம் தெரிவித்தார். மத்திய மாநில அரசு உறுதுணையாக இருக்கிறத விட அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுறது சாய் மூலமாக அவங்க ஃபண்ட்ஸு டாப் பிளேயர்ஸ்க்கு கொடுக்குறது, அதுதான் அவங்களோட மெயின் இது. பட் பொதுவாக அவங்க நம்மளோட
பிளேயர் ரேங்கிங் டோர்னமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ரேங்கிங்கும் சாம்பியன்ஷிப் டோர்னமெண்ட் இதெல்லாம் வந்து அவங்க ஓவர்சி பண்ணுவாங்க. சாயிலையும் பேட்மிண்டன் அசோசியேஷன் அகில இந்திய இறகுப்பந்து கழகம் இதை ஓவர்சி பண்ணி இது எப்படி நடத்தணும்னு வழி நடத்துவாங்க. ரூல்ஸ் எல்லாம் அவங்க வச்சுருக்காங்க. அதுக்கு உட்பட்டு தான் நாங்கள் நடத்துவோம். இந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டில் 400 பிள்ளைங்க பார்த்து. ஃபைனல்ஸ் வந்து இந்த ஏவிஎன்எல்லேருந்து டைரக்டரு, டிஜிஎம், சிஜிஎம்லாம் வராங்க. அது இல்லாமல் எங்களோட தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸும் வரேன்னு சொல்லியிருக்காரு. அவரோட ப்ரோக்ராம். கடலூரில் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகளை விற்ற 4 நபர்களை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் பகுதிகளில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகளை சிலர் விற்பனை செய்து வருவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் காவல்துறையினர் தனிப்படை அமைத்து கண்காணித்து வந்தனர். அப்போது கள்ளத்தனமாக லாட்டரி சீட்டு விற்று கொண்டிருந்த ராமஜெயம், குமார், பாண்டுரங்கன், முருகன் ஆகிய 4 பேரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் லாட்டரி சீட்டு விற்கும் கும்பலின் தலைவன் உட்பட 2 பேரை தேடி வருகின்றனர். போலூர் அடுத்த சேத்துப்பட்டு ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் அதிமுகவினருக்கு உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அடுத்த சேத்துப்பட்டு ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் அதிமுகவினருக்கு உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு திருவண்ணாமலை மத்திய மாவட்ட அதிமுக செயலாளரும் போலூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ஜெயசுதா தலைமையேற்று அதிமுகவினருக்கு அடையாள அட்டைகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் சேத்துப்பட்டு மேற்கு ஒன்றிய அதிமுக செயலாளர் ராகவன், ஒன்றிய செயலாளர் விமல்ராஜ், மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் குருவிமலை கார்த்திகேயன், மாவட்ட மகளிர் அணி செயலாளர் இந்திரா பாலமுருகன் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பாண்டிச்சேரியில் இருந்து கடலூருக்கு இருசக்கர வாகனத்தில் மது பாட்டில்கள் கடத்தி வந்த 2வரை காவல்துறையினர் கைது செய்தனர். கடலூர் மாவட்டத்தில் தலைமை தபால் நிலையம் அருகே காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜாராம் உத்தரவின் பேரில் போக்குவரத்து காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டு இருந்தனர். அப்போது புதுச்சேரியில் இருந்து கடலூர் நோக்கி இருசக்கரத்தில் வாகனத்தில் வந்த 2 நபர்களிடம் சோதனை செய்தபோது அவர்களிடம் புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த மது பாட்டில்கள் இருப்பது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து காவல்துறையினர் அவர்களிடம் இருந்து 48 மது பாட்டில்களை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது சிதம்பரத்தை சேர்ந்த அஜய் மற்றும் குருசித் என்பது தெரியவந்தது. இதையடுத்து மது பாட்டில்களையும் 2 நபர்களையும் போக்குவரத்து காவல்துறையினர் மதுவிலக்கு அமலாக்கத்துறை காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். தர்மபுரி மாவட்டத்தில் எலக்ட்ரிக் வாகனத்தில் பயணித்த போது திடீரென வாகனம் தீப்பற்றி எரிந்ததில் வாகனத்தில் சென்றவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். தர்மபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி அருகே உள்ள எண்டப்பட்டி கிராமத்தை சேர்ந்த விவசாயி வடிவேல் என்பவர் தனது தோட்டத்தில் பறித்த மலர்களை எலக்ட்ரிக் இருசக்கர வாகனத்தில் எடுத்து சென்றார். அதன் பின்னர் பூ மார்க்கெட்டில் இருந்து தனது வீட்டிற்கு திரும்பும் போது திடீரென எலக்ட்ரிக் இருசக்கர வாகனத்தில் ஏற்பட்ட மின்கசிவு காரணமாக கரும்புகை கிளம்பியதால் உடனடியாக வாகனத்தை சாலையோரம் நிறுத்திவிட்டு விலகினார். அப்போது இருசக்கர வாகனம் மளமளவென தீப்பற்றி எரிய தொடங்கியது. உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்ததன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு படையினர் தண்ணீர் பீச்சி அடித்து தீயை அணைத்தனர். தேசிய நெடுஞ்சாலையில் பற்றி எரிந்த எலக்ட்ரிக் இருசக்கர வாகனத்தால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மாங்காடு நகராட்சிக்கு உட்பட்ட பட்டூரில் புதர்மண்டி கிடக்கும் கோவில் குளத்தை தூய்மைப்படுத்த வேண்டும் என ஊர் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு நகராட்சிக்கு உட்பட்ட பட்டூரில் அமைந்துள்ள பச்சையம்மன் ஜோதிமன்னார் ஆலயம் எதிரில் கோவில் குளம் கடந்த அதிமுக ஆட்சியில் 68 லட்சம் ரூபாய் செலவில் மழைநீர் சேமிப்பதற்காக ஏதுவாக வெட்டப்பட்டது. இதனையடுத்து கலைஞர் நூற்றாண்டு விழாவை ஒட்டி ரூபாய் 48 லட்சம் ரூபாய் செலவில் கோவில் குளத்தின் கரையில் பொதுமக்கள் நடைபயிற்சி மேற்கொள்ள ஏதுவாக நடைபாதை அமைக்கப்பட்டது. இந்நிலையில் குளத்தை சரியாக பராமரிக்காததால் குளம் தற்போது புதர் மண்டி செடிகளால் மூடப்பட்டுள்ளது. இதனால் பல லட்சம் செலவில் சீரமைக்கப்பட்ட கோவில் குளம் தற்போது முறையான பராமரிப்பு இன்றி செடிகள், கொடிகள், புதர்கள் மண்டி கிடப்பதால் மக்களின் வரிப்பணம் வீணாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனை சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் மற்றும் மாங்காடு நகராட்சி நிர்வாகம் தலையிட்டு உடனடியாக குளத்தை தூய்மைப்படுத்தி மழைநீர் சேமிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பொதுமக்கள் பயன்பெறும் வகையிலே இருக்கிறது. ஆனால் அதை பராமரிக்க யாரும் இல்லை. சுற்றுரும்
முள்வேலியும் புதிரமாக இருக்கிறது. அதேபோல் குளத்திலும் புதிராக உள்ளது. இதை சுத்தம் செய்ய வேண்டும். அதேபோல் மழைநீர் வருவதற்கு சரியான முறையிலே வாய்க்கால் அமைக்கவில்லை. இந்த குளத்திலே தண்ணீர் வந்தால் பொதுமக்களுக்கு நல்ல ஒரு பயனாக இருக்கும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல் இரவு நேரம் 4 மணிக்கெல்லாம் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் நடைபாதைகள் வருகிறார்கள். பராமரிப்பு பணிகள் லைட் இல்லை. இது சுற்றும் பாம்புகள் பூச்சிகள் இருக்கிறது. ஆகியாலே இதற்கு ஒரு பராமரிப்பு பணிக்காகவும் பாத்ரூம் இருக்கிறது, அதுக்கு பராமரிப்பு இல்லை. அதுக்கு ஒரு ஆளை நியமித்து நல்ல பராமரிப்பு பண்ண வேண்டும் என்பது கேட்டுக்கொள்கிறேன். நான் முன்னாள் கவுன்சிலர். இந்த குளத்திற்கு பல முறை போராடி எடுத்துக்கொண்டு வந்தேன். அதனாலே மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இதில் முக்கியமாக தலையிட்டு இந்த பொதுமக்கள் பயன்பெறும் வகையிலே இந்த குளத்திற்கு ஒரு நல்லதொரு பயன்பாடும் வகையிலே செய்ய வேண்டும் என்பதை உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். விருத்தாச்சலம் மணிமுக்தாற்று பாலத்தின் அருகில் மர்மமான முறையில் இறந்து கிடந்த ஆண் சடலத்தை காவல்துறையினர் மீட்டு விசாரணை மேற்கொண்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் மணிமுக்காற்றின் புதர்களுக்கு இடையே 55 வயது மதிக்கத்தக்க நபரின் சடலம் கிடைப்பதாக மாடு மேய்க்க சென்றவர்கள் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்த காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திட்டக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதையடுத்து நடந்த விசாரணையில் அந்த நபர் திட்டக்குடி தாலுகா கோசாபாலம் கிராமத்தை சேர்ந்த அருள் குருசாமி என்பது தெரியவந்தது. மேலும் இச்சம்பவம் கொலையா அல்லது தற்கொலையா என காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்யூரில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவனை வெறிநாய் கடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் ஊராட்சிக்குட்பட்ட வெள்ளிமேடு பகுதியை சேர்ந்த டேனியல் என்பவரது மகன் ஜெப்ரீன் வீட்டில் எதிரில் விளையாடி கொண்டிருந்த போது அவ்வழியாக வந்த வெறிபிடித்த நாய் சிறுவரின் வலது தோள்பட்டை பகுதியில் பலமாக கடித்தது. இதில் பலத்த காயமடைந்த சிறுவனின் அலறல் சத்தத்தை கேட்ட பெற்றோர்கள் உடனடியாக ஜெப்ரீனை மீட்டு செய்யூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கு முதலுதவி அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இதனையடுத்து சிறுவனை கடித்த அதே நாய் அப்பகுதியை சேர்ந்த விக்னேஷ் என்பவரையும் வலது காலில் கடித்துவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடியது. ஒரே நாளில் தொடர்ந்து 2 சிறுவர்களை நாய் கடித்த சம்பவம் செய்யூர் சுற்றுவட்டார பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் சாலையில் உலா வரும் தெருநாய்களை பிடிக்க துறை சார்ந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். தாசரி குன்னத்தூர் மலையடி வாரத்தில் பெரிய பாறையில் சிவலிங்க உருவத்தை வெண்பாக்கம் இளைஞர்கள் பூஜை செய்து வழிபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் தாசரி குன்னத்தூரில் மலையடி வாரத்தில் பெரிய பாறையில் பழமையான ஊரல் மற்றும் மனித காலடி தடம் இருந்து வந்தது. இந்நிலையில் வெண்பாக்கம் கிராமத்தை சேர்ந்த இளைஞர்கள் சிலர் மாடுகளை தேடி வனப்பகுதி சென்றபோது ஊரல் இருந்த இடத்தில் சிவலிங்கம் உருவத்தை கண்டு வெண்பாக்கம் மக்களிடம் தெரிவித்தனர். இதையடுத்து வெண்பாக்கம் கிராமத்தை சேர்ந்த இளைஞர்கள் சிலர் சிவலிங்க உருவத்திற்கு அபிஷேகம் செய்து ருத்ராட்ச மாலை அணிவித்து அர்ச்சனை செய்து வழிபட்டு சென்றனர். இதுகுறித்து வில்லியம்பாக்கம் பகுதியை சேர்ந்த தொல்லியல் ஆய்வாளர் வெற்றி தமிழன் தெரிவிக்கையில், வேப்பூர் அடுத்துள்ள சிறுபாக்கம் ஊராட்சியில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்ட சிறப்பு முகாமில் திரளான மக்கள் பங்கேற்று கோரிக்கை மனுக்களை வழங்கினர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்துள்ள சிறுபாக்கம் ஊராட்சியில் மக்களுடன் முதல்வர் திட்ட சிறப்பு முகாம் வேப்பூர் வருவாய் வட்டாட்சியர் மணிகண்டன் தலைமையில் நடைபெற்றது. முகாமிற்கு ஊராட்சி மன்ற தலைவர் கவிதா விஜயகுமார், ஊராட்சி செயலாளர் அங்கேஸ்வரி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முகாமில் பங்கேற்றவர்கள் மங்களூர் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் தண்டபாணி, வீராங்கன் ஆகியோர் வரவேற்றனர். முகாமில் 15 துறைகளின் கீழ் 44 வகையான சேவைகளை பெறுவதற்கு சிறுபாக்கம், எஸ் நரையூர், எஸ் புதூர், அரசங்குடி, வடபாதி, சித்தேரி, பனையந்தூர், பட்டாக்குறிச்சி, வள்ளிமதுரம் உள்ளிட்ட கிராமங்களை சேர்ந்த மக்கள் கலந்து கொண்டனர். தங்களின் கோரிக்கை மனுவாக அளித்தனர். மனுக்களை உடனுக்குடன் அலுவலர்கள் கணினி மூலம் இணையதளத்தில் பதிவு செய்தனர். இதில் திட்டக்குடி வருவாய் வட்டாட்சியர் அந்தோணிராஜ், துணை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் மணியரசி, சேட்டு மற்றும் அந்தந்த கிராமத்தின் ஊராட்சி மன்ற தலைவர்கள், வேளாண்மை, தோட்டக்கலை, கால்நடை, காவல்துறை மற்றும் மக்கள் நல்வாழ்வு உள்ளிட்ட பல்வேறு துறைகளை சேர்ந்த அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர்.
திருக்குவளையை அடுத்த பாங்கல் பகுதியில் ஊரக பகுதிகளுக்கான மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது. நாகை மாவட்டம் திருக்குவளை அடுத்த பாங்கலில் உள்ள திருமண அரங்கில் ஊரக பகுதிகளுக்கான மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் வட்டார ஆத்மா குழு தலைவர் மகா குமார் தலைமையில் நடைபெற்றது. முகாமினை ஒன்றிய குழு தலைவர் RG தமிழரசி குத்துவிளக்கேற்றி வைத்து தொடங்கி வைத்தார். முகாமில் பாங்கல், பனாங்கடி, கோலாம்பாடு உள்ளிட்ட ஊராட்சிகளை சேர்ந்த மக்கள் பங்கேற்று கோரிக்கை மனுக்களை அளித்தனர். முகாமில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, எரிசக்தி துறை, நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, ஊரக வளர்ச்சித்துறை, காவல்துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை உள்ளிட்ட துறைகளின் கீழ் மொத்தம் 273 மனுக்கள் பெறப்பட்டு தகுதியுடைய மனுக்கள் மீது உடன் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு தீர்வு வழங்கப்பட உள்ளது. முகாமில் மாவட்ட வருவாய் அலுவலர் பேபி கலந்து கொண்டு பொதுமக்களின் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டார். இதில் திருக்குவளை கல்வி வளர்ச்சி அறக்கட்டளை குழு உறுப்பினர் மலர் வண்ணன், வட்டாட்சியர் சுதர்சன், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ராஜு, சிங்காரவேல், ஊராட்சி மன்ற தலைவர்கள் பாரதி அசோக்குமார், சாந்தி சரவணகுமார், பாலாஜி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நாகவேடு ஊராட்சியில் ரூபாய் 55,60,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய சமுதாய கூடத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் நெம்மேலி ஊராட்சி ஒன்றியம் நாகவேடு ஊராட்சியில் தட்கோ சார்பில் மாநில அரசு திட்டத்தின் கீழ் ரூபாய் 55,60,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய சமுதாய கூடத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் சென்னை தலைமை செயலகத்தில் இருந்து காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் JU சந்திரகலா சமுதாய கூடத்தில் குத்துவிளக்கேற்றி வைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். அப்போது வருவாய் கோட்டாட்சியர் பாத்திமா, மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் சுந்தராம்பாள், பெருமாள், வட்டாட்சியர் ஜெயபிரகாஷ், ஒன்றிய குழு தலைவர் வடிவேலு, மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் சுந்தராம்பாள், பெருமாள், ஒன்றிய செயலாளர் SGC பெருமாள், தட்கோ மேலாளர் சரண்யா, இளநிலை பொறியாளர் தட்கோ செல்வகுமார் ஆகியோர் உடனிருந்தனர். மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு போதிய நிதி ஒதுக்காத மத்திய பாரதிய ஜனதா அரசை கண்டித்து தூத்துக்குடியில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடியில் மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு போதிய நிதி ஒதுக்காத மத்திய பாரதிய ஜனதா அரசை கண்டித்து மதிமுக அரசியல் ஆலோசனை குழு செயலாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் மதிமுகவினர் மத்திய அரசிற்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மத்திய பாரதிய ஜனதா கட்சியின் அரசு சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு போதிய நிதி ஒதுக்கப்படவில்லை என்றும், மெட்ரோ ரயில் திட்ட பணிகளுக்கு போதிய நிதி ஒதுக்கவில்லை என்றும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் ஏராளமான மதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்கு, நிதி ஒதுக்கு, வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே. அம்பத்தூர் அருகே நாட்டின் 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு 200க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் மூவர்ண உடை அணிந்து இந்திய நாட்டின் வரைபடம் வடிவில் நின்று அசத்தினர். இந்தியாவின் 78வது சுதந்திர தினம் நாளை நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. முக்கிய சின்னங்கள் மூவர்ண நிறத்தில் ஜொலிக்க உள்ளது. இந்நிலையில் சென்னை அம்பத்தூரில் அமைந்துள்ள அன்னை வயலட் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நாட்டின் 78வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் விதமாக 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இந்திய தேசிய கொடியின் மூவர்ண நிறத்தில் உடை அணிந்து இந்திய வரைபட வடிவில் நின்று சுதந்திர தினத்தை போற்றும் வகையில் கொண்டாடினர். மாணவ மாணவிகள் தங்களுடைய தேசப்பற்றினையும் தேசத்தின் ஒற்றுமையும் வெளிப்படுத்தும் விதமாக இந்நிகழ்வு நடைபெற்றது. இதில் கல்லூரி செயலாளர் NRT பிரேம்குமார், துணை செயலாளர் PER பிரேம்சந்த், கல்லூரி முதல்வர், துணை முதல்வர் மற்றும் பேராசிரியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரத்தில் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி பரிவர்த்தமனுக்கு திருக்கல்யாணம் முடிவடைந்து மண்டகப்படிக்கு அனுப்பி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் திருக்கோயிலில் உள்ள ராமநாத சுவாமி பர்வத வர்தினி அம்பாளுக்கு திருக்கல்யாண உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து அம்பாளும் பெருமாளும் தங்க கேடயத்தில் பர்வதம் மண்டகப்படிக்கு வருகை புரிந்தனர். அப்போது பர்வதம் பகுதி மக்கள் வழி நெடுகிலும்
தேங்காய் உடைத்து இருவரையும் மறுவீடு செல்வதற்காக மண்டகப்படிக்கு அழைத்துச் சென்று பக்தர்கள் வணங்கினர். அதன் பின்னர் மறுவீடு முடிந்ததும் தீபாராதனை காண்பித்து ராமநாத சுவாமியை கோவிலுக்கு திருப்பி அனுப்பி வைத்தனர். சின்னசேலம் அருகே மாத்தூர் கிராமத்தில் முத்துமாரியம்மன் கோவிலில் பால்குடம் எடுக்கும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள மாத்தூர் கிராமத்தில் சுமார் 3000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இந்த கிராமத்தில் ஆடி மாதத்தையொட்டி முத்து மாரியம்மனுக்கு பால்குடம் மற்றும் கஞ்சிக்கலையும் எடுக்கும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சுமார் 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பால்குடம் மற்றும் கஞ்சிக்கலையும் எடுத்துக்கொண்டு முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்று முத்து மாரியம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபட்டனர். விழாவில் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். காரிமங்கலம் அடுத்த பூலாப்பட்டி கிராமத்தில் குருமன்ஸ் இன மக்களின் ஆடி மாத பாரம்பரிய திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அடுத்த பூலாப்பட்டி கிராமத்தில் 1000க்கும் மேற்பட்ட குருமானஸ் இன மக்களின் வழிபாடும் ஆடி மாதம் பாரம்பரிய திருவிழாவும் நடைபெற்றது. விழாவில் வீரபத்திரன் சாமியை ஊர்வலம் எடுத்து சென்ற பக்தர்கள் சிறப்பு பூஜைகள் நடத்தினர். மேலும் சாமி வந்தவர்கள் தலையில் தேங்காய் உடைத்து கொண்டு தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். இதைத் தொடர்ந்து பக்தர்கள் சாட்டை அடி வாங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சாட்டையால் அடி வாங்கினால் குலம் சிறப்பாக இருக்கும் என கூறி இந்த வினோத வழிபாட்டை பக்தர்கள் மேற்கொண்டனர். ஆண்டுதோறும் நடைபெறும் இந்த திருவிழாவில் திரளானோர் பக்தர்கள் கலந்து கொண்டனர். திசையன் விளை அருகே இட்டமொழி நன்னிக்குளம் ஸ்ரீ முப்பிடாதியம்மன் திருக்கோவிலில் ஆடிக்கொடை விழாவில் திருவிளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது. திசையான் விளை அருகே இட்டமொழி நன்னிக்குளத்தில் ஸ்ரீ முப்பிடாதி அம்மன் திருக்கோவிலில் அமைந்துள்ள இக்கோயிலில் ஆடி கொடை விழா திருவிளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது. அதன் பின்னர் அம்பாளுக்கு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ முப்பிடாதி அம்மனை வழிபட்டனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மக்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளது. ஜனாதிபதி திரௌபதி முர்மு உரை. நாட்டின் 78வது சுதந்திர தினம். டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடி ஏற்றி வைத்தார் பிரதமர் மோடி. சுதந்திர தின விழா கொண்டாட்டம். சென்னை செங்கோட்டையில் இன்று தேசிய கொடி ஏற்றுகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். SSLV D3 ராக்கெட் கவுண்டன் இன்று தொடக்கம். இஸ்ரோ அறிவிப்பு. தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் பதவியில் இருந்து குஷ்பு திடீர் ராஜினாமா. தமிழ்நாட்டில் 14 மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.